ஏதோ ஒரு பெரிய அற்புதம் இந்த பூமியில நடந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு மிக பெரிய ஆள், இந்த பூமியை ஆளக்கூடியவர், ஒரு முக்கியமான நபர் இந்த பூமியில் பிறந்திருக்கிறார் என்று ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு அல்ல. இந்த இடத்துல கூட இருப்பீங்க, எத்தனையோ பேர் கூடியிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நபருக்காக மாத்திரம் சந்தோஷம் அல்ல, இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய நட்சத்திரம் தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்கிறது. அந்த நாளுதான் நீங்களும் நானும் கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. நட்சத்திரத்தை பார்த்தோன்னே எல்லாத்துலயும் என்ன உண்டாகும்? ஒரு அடையாளம், ஒரு ஆச்சரியம் உண்டாகும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் அதே மாதிரிதான் ஒரு அடையாளம் உங்களுக்கு தோன்றியது. என்னவென்றால் இயேசு. அல்லேலூயா. ஒரு நட்சத்திரம் உங்களுக்காக தோன்றியது, அவர்தான் இயேசு. அவர் தோன்றும் போது ஒரு ஜனத்துக்கு மாத்திரம் சந்தோஷம் அல்ல, இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரம் சந்தோஷம் அல்ல, இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மாத்திரம் சந்தோஷம் அல்ல, இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் ஒரு சந்தோஷம் உண்டாகக்கூடிய நற்செய்தி தான் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு நட்சத்திரம் உங்களுக்காக தோன்றியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தில் அடிமையாய் வாழ்ந்தோம், அறியாத இருள்ல வாழ்ந்தோம். அந்த நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பிரகாசம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு நட்சத்திரம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு விரோதமா இருந்தவர்கள் எனக்கு ஆதரவா மாறுறாங்க. ஹல்லேலூயா. நாங்க பார்த்துக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். அந்த நட்சத்திரம் உன் வாழ்க்கையில வரும்பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் அதுதான் உனக்கு சந்தோஷம். மழை போல பிரச்சனை வந்தால் அது சின்ன பனித்துளி போல மாறி போகும். அதுதான் சந்தோஷம், அதுதான் சமாதானம். கொடுக்கிற பரிசுனால சந்தோஷம் அல்ல, அது சமாதானம் அல்ல. அந்த நட்சத்திரம் உன் இருதயத்துல உதிக்க வேண்டும், அந்த நட்சத்திரம் உன் இருதயத்துல தோன்ற வேண்டும். அதுதான் உண்மையான சந்தோஷம். நட்சத்திரம் பிறந்தது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. போதும். முதலாவதாக ஏன் அந்த நட்சத்திரம் பிறந்தது என்றால், இருளில் நடக்கிற ஜனமாகிய நீங்களும் நானும் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக. ஹல்லேலூயா. இருள்ல நடக்கும்போது உங்களுக்கு ஏதாவது பாதை தெரியுமா? சொல்லுவா. இப்ப இந்த தாத்தா இருக்கிறாரு, கண்ணை மூடிட்டா அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும்? இருட்டா. கண்ணை மூடிட்டா எல்லாமே என்ன எப்படி இருக்கும்? எதுவுமே தெரியுதா? தெரியல. ஆமே. இங்க ஏதாவது சண்டை போடுறாங்க, பேசுறாங்க, யாராவது தெரியுதா? இல்ல. ஆனா கண்ணை திறந்தா எல்லாமே. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் இருள்ல இருக்கும் பொழுது நமக்கு முன்னாடி என்ன நடக்குது, நமக்கு பின்னாடி என்ன நடக்குது, எது உண்மை, எது பொய், எது பாவம், எது பாவம் இல்லாத காரியம், எது நீதி, எது அநீதி, எது சாபம், எது ஆசீர்வாதம், எப்படி நடந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், எப்படி நடந்தால் நாம் சபிக்கப்படுவோம், எப்படி நடக்க கூடாது, எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம். எப்பொழுது என்றால் இருளில் இருந்து நீ பெரிய வெளிச்சத்தை காணும்போது. அந்த வெளிச்சம் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுதான். அல்லேலூயா. அவரை நீ காணும் பொழுதுதான் இதுதான் சத்தியம், வேற எதுவுமே சத்தியம் கிடையாது. வேணா இயேசு கிண்டல் எடுத்துக்கலாம், இயேசு கடவுள் இல்ல, வெளிநாட்டு கடவுள். அல்லேலூயா. ஒரு நாள் அவர் ஒளியாக இந்த பூமியில வருவார். அன்னைக்கு இயேசு வெளிநாட்டு கடவுளா உள்நாட்டு கடவுளா என்று அன்னைக்கு தெரியும். அல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். அல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய. அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கணும், விசுவாச அறிக்கை இடணும், அதன்படி நீ ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்களும் நான் வைத்திருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ஒரு வெளிச்சம், ஒரு நட்சத்திரம்.
அது ஆச்சரியமானது, எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், உன் வாழ்க்கையில ஒரு மிகுந்த சந்தோஷம், ஒரு மிகுந்த சமாதானம், ஒரு மிகுந்த மகிழ்ச்சி வேண்டும் என்றால் நீ அந்த வெளிச்சத்தை நோக்கி பார்க்கும் பொழுதுதான். அல்லேலூயா. வெளிச்சம் என் பின்னாடியே வரும், நான் முன்னாடியே தான் அங்கேயே தான் பார்த்துட்டு இருப்பேன் என்றால் வெளிச்சம் உனக்கு பின்னாடி தான் அடிக்கும், முன்னாடி எல்லாம் இருளாதான் நீ இருப்பான். நீ செய்யற பாவம் உனக்கு சந்தோஷமாய் தோணும், நீ செய்யற அக்கிரமம் உனக்கு சந்தோஷமா இருக்கும், உனக்கு மகிழ்ச்சி இருக்காது, துக்கம் இருக்கும், இருளா இருக்கும். நீ செய்வது என்னதென்று தெரியாது, நீ பார்ப்பது என்னதென்று தெரியாது. ஏனென்றால் உனக்கு முன்பதாக ஃபுல்லா இருள். ஆனா வெளிச்சம், நீதியின் சூரியன், அந்த நட்சத்திரம் உனக்கு பின்பதாக உதிர்த்து கொண்டிருக்கும். ஆனால் நீ திரும்பி அந்த நட்சத்திரத்தை நீ பார்க்கும் பொழுது, அந்த வெளிச்சம் உனக்குள் அடிக்கும் பொழுது நீ பிரகாசிக்கப்படுவாய், உன் முகம் பிரகாசிக்கப்படும். அதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை நோக்கி பார்த்த முகம் பிரகாசம் அடைந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது அவரை நோக்கி நீ பார்ப்பாய், நீ திரும்ப வேண்டும். எனக்குன்னு ஒரு வெளிச்சம் இருக்கிறது, அந்த வெளிச்சம் எப்படி இருக்கிறது என்று நீ திரும்பி அந்த இயேசுவை பார்க்கும் பொழுதுதான் உனக்குள்ள இருக்கிற பாவமும் அருவருப்பும், நீ அறியாமல் வணங்கி கொண்டிருக்கிற விக்கிரகத்தின் கிரியைகளும் நீ அறியா. உனக்காக பிறந்திருக்காருங்க, இனி பிறக்க மாட்டார். நீ நீதி செய்கிற நியாயாதிபதியாக உனக்காக உதவி வருவா. அறியாமலையோ ஞானஸ்தானம் எடுத்துட்டோ திருவருள் எடுத்துட்டோ செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் நீதி செய்கிறவர் நியாயாதிபதியாக கடந்து வருவார். இனி குழந்தையாக பிறக்க மாட்டான். சமீபத்தில் தாவீதை மன்னிச்சாருங்க, கொடுத்தார் தண்டனை. பவுலை மன்னிச்சாரு, என்ன நீ செஞ்சு அதையே அருடான் விட்டார். இத்தனை மக்களை கொன்ன, ஸ்தேவானை கொன்ன, எல்லாம் கொண்டல, நீ அது மாதிரி சாகு, நீனும் அடி வாங்கு. ஆனா அவன் யார் தெரியுமா? கட்டளையிட்டு அப்படியே நடக்குமா. அல்லேலூயா. நிறைய பேர் நீ செய்கிற பாவங்களுக்கு தக்க தண்டனை உண்டு. எப்பொழுது என்றால் இயேசு கிறிஸ்துவே அறிந்து, இயேசு கிறிஸ்துவை அறிந்து திரும்ப திரும்ப நாம் பாவம் செய்வோம் என்றால் தக்க தண்டனை உண்டு. அது இந்த கார்பினா இருந்தாலும் சரி, இந்த தாத்தா மார்க்கவனாக இருந்தாலும் சரி, இவரோட குழந்தையா இருந்தாலும் சரி, என்னோட குழந்தையா இருந்தாலும் சரி, இயேசுவை அறிந்து திரும்ப திரும்ப அவர் உங்களுக்காக பாடுபட்டதை அறிந்து திரும்ப திரும்ப தவறு செய்தால் உங்களுக்கு தண்டனை உண்டு. ஏன் ஆண்டவர் தண்டனை சொல்றாங்க எனக்கு தெரியல. அல்லேலூயா. அதனால அவருக்கு உங்களை